ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவினுடைய பிறப்பை தயார் செய்கின்ற காலமாக 4 வாரங்களை திரு அவை ஒதுக்கி அவற்றை திரு வருகை காலம் என்று நிர்ணயித்து அதற்கு ஏற்ப இறை மக்களை தயார் செய்து அவர்கள் உள ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிறிஸ்துவினுடைய பிறப்பு தமக்கு பொருள் பொதிந்த நிகழ்வாக அனுபவமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. இந்த 4வது வாரத்திற்கு சிந்தனைக்கு கருப்பொருளாகவும் தியானத்திற்கு கருப்பொருளாகவும் அன்பு என்கின்ற பண்பை குறித்து வைத்திருக்கின்றது. அதாவது கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய நோக்கம் கடவுள் மக்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால், தம்முடைய ஒரே மகனை அவர்கள் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு இந்த மனுக்குலத்திற்கு வழங்கினார். அந்த ஒரே மகன் தம்மை சாவுக்கு கையளித்து முழுமையாக இந்த மனுக்குலத்தினுடைய மீட்புக்கு தன்னை விலையாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதில் தான் அந்த இறைவனுடைய அன்பினுடைய நிறைவு, முழுமை, அர்த்தம், பொருள் அனைத்துமே அடங்கி இருக்கின்றது. இப்படி தம்முடைய மீட்பு திட்டத்தை வழங்குகின்ற கடவுள் தொடக்கத்தில் இருந்தே இந்த மனிதனை அருள் வாழ்விலே படைத்தவர். மீண்டும் அவர்கள் தொலைத்து கொண்ட இந்த அருள் வாழ்வை பெற்று முழுமையான விடுதலையை ஒவ்வொருவரும், தனி மனிதர் ஒவ்வொருவரும், முழு சமூகமும், மனு குலம் முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வகுத்த திட்டத்தின்படி அவர் இறைவாக்கினர்கள் வாயிலாக தயார் செய்தார் மக்களை. இந்த தயாரிப்பு என்பது மிகவும் முக்கியமானது, ஒரு நிகழ்வை முழுமையாக அனுபவிப்பதற்கு. அந்த அடிப்படையிலே இறைவாக்கினர்கள் பலர் எப்படிப்பட்ட மீட்பர் தோன்றுவார் என்று இறைவாக்கு உரைக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இருந்த அடிமைத்தனத்தையும் துன்பங்களையும் போரினாலே வந்த இழப்புகளையும் இன்னும் இயற்கையினுடைய அனர்த்தங்களினால் அவர்கள் எதிர்கொண்ட துன்ப துயரங்கள் அனைத்தையும் பின்புலமாக கொண்டு நம்பிக்கையினுடைய ஒரு ஆதவனாக மீட்பர் பிறப்பார் என்று வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதியிலே ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னவென்றால், தாவீதினுடைய குலத்திலே மீட்பர் பிறப்பார். திரு விவிலியத்திலே இது ஒரு முக்கியமான கூற்றாக இருக்கின்றது. யார் இந்த தாவீது? தாவீது ஒரு சிறப்பான மன்னன். அவருடைய பெருமையை பற்றி திரு விவிலியம் அழகாக எடுத்து கூறுகின்றது. இந்த தாவீது கடவுளுக்கு நெருக்கமானவராக இருந்ததனால் பலவாறு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய வாழ்வு, அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக கருதப்பட்டது. இந்த தாவீது மன்னன் என்பவர் மந்தை மேய்க்கின்றவராக இருந்தார். இது மிகவும் முக்கியமானது. இறைவனுடைய தேர்வு என்பது, தெரிவு என்பது, அவர் யாரை சிறப்பான முறையிலே அன்பு கூற விரும்புகின்றார் என்றால், சமூகத்திலே எண்ணப்படாத அல்லது முக்கியமாக கருதப்படாதவற்றை இறைவன் தன்னுடைய வல்லமை மிகுந்த, அருள் மிகுந்த கரத்தினாலே அவர்களை உருவாக்கி அவர்களை அழைத்து வழிநடத்தி அவர்கள் வழியாக பல்வேறு நன்மைகளை இறைவன் செய்கின்றார். அதனால் தேர்வு என்பது இறைவனுக்கு சொந்தமானது. இந்த தேர்விலே இறைவன் தேர்வு செய்கின்ற மனிதர்கள் எல்லோரும் பலவீனமானவர்களாகவும் தாழ்நிலையிலே இருக்கின்றவர்களாகவும் மனித கண்களுக்கும் எண்ணங்களுக்கும் அவர்கள் தகுதி அற்றவர்களாக அல்லது பலவீனமாக காணப்படலாம்.
மந்தை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திலே ஒரு மேய்ப்பருடைய அவருடைய வாழ்வை சிறப்பித்து அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து இந்த தாவீதை ஒரு சிறப்பான ஒரு மன்னனாக உருவாக்கினார். அத்தகைய ஒரு தாழ்நிலையிலே இருந்துதான், அதாவது எளிமையான வாழ்க்கை சூழல், வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மத்தியிலே இருந்து கடவுளுடைய தெரிவு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது நாசரேத்தூரிலே வாழ்ந்த ஒரு சிறிய கிராமத்திலே எளிமையாக வாழ்ந்த, தச்ச தொழில் செய்து அடக்கமாக கடவுள் பக்தர்களாக அமைந்த மனதோடு ஒரு எளிமையான தூய்மையான வாழ்வு வாழ்ந்த, மக்களுடைய கண்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இந்த நாசரேத்தூரிலே இருந்து எதுவும் நல்லது வர முடியுமா என்று சந்தேகப்பட்டார்கள். ஆனால் இந்த நாசரேத்தூர் தான் இயேசுவினுடைய வாழ்வினுடைய, அவருடைய வாழ்வு உருவாக்கத்தினுடைய விளை நிலமாக இருந்தது. இந்த நாசரேத்தூர் என்பது மிகவும் எளிமையை தன்னகத்தே கொண்ட ஒரு சிறிய ஊர். அங்கே வாழ்ந்த இந்த சூசையும் மரியா என்பவர்கள், அவர்கள் ஒரு எளிமையான இல்லத்திலே வாழ்ந்திருப்பார்கள். பலரும் அவர்களை அறிந்திருப்பார்கள். ஆனால் இயேசுவை காணுகின்ற பொழுது எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று வியந்தார்கள். நாங்கள் எங்களுடைய மனித வரலாற்றை நாங்கள் அறிந்த பெரியார்கள், செல்வந்தர்கள், மதிப்புக்குரியவர்கள், பெரும் பதவிகளை வகித்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான இந்த தலைவர்கள், மேதைகள், மக்கள் பலரால் பாராட்டப்பட போற்றுதற்குரியவர்களாக வாழுகின்றவர்களுடைய ஆரம்ப கால வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு பெரும் போராட்டம் இடம்பெற்றதாக, போராட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்வை உயர்வாக கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய சூழல் அவர்களுக்கு ஏற்றதாக எப்பொழுதும் அமைந்திருக்கவில்லை. பொருளாதார ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, வறுமையுற்றவர்களாக இருந்திருக்கலாம். அல்லது சமூகத்திலே அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட குழப்பங்கள், அங்கு ஏற்பட்ட போராட்டங்கள், பிரிவுகள், இழப்புக்கள் மத்தியிலே அவர்களுடைய அந்த ஆரம்ப கால வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகம் என்பது ஏனைய சமூகங்களினாலே அங்கீகரிக்கப்படாத, அல்லது ஓரம் கட்டப்பட்ட, அல்லது அவர்கள் அங்கிருந்து இந்த உலகத்திலே எந்த நன்மையும் பிறக்காது என்று மக்கள் கருதுகின்ற அந்த சூழல் அமைவுகளிலே இருந்து மாமனிதர்கள், பெரிய மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதாவது மனித கண்களுக்கு அது தாழ்ந்ததாக இருந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு தாவீதினுடைய பரம்பரையிலே பிறப்பார் என்பது, இயேசு பிறந்த பொழுது அந்த இடையர்களுக்குத்தான் முதல் அந்த மாபெரும் நற்செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். இந்த நாசரேத்தூர் சூசையும் மரியாவும் அமைத்து கொண்ட வாழ்வு, இந்த இடையர்கள், இப்படியாக பல கோணங்களிலே இருந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய சிறப்பை ஒரு தாழ்நிலையிலிருந்து உருவாகியது என்பதை இறைவாக்கினர்களுடைய வார்த்தையினாலும் நற்செய்தியாளர்களுடைய கூற்றுகளினாலும் புலப்பட வைக்கின்றனர். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய இந்த பிறப்பிலே அங்கு விஸ்தரிக்கப்படுகின்ற, அழகுபடுத்தப்படுகின்ற அந்த சூழல், ஒருபுறம் வானதூதர்கள் புகழ் பாடுகின்ற அதே வேளையில் அந்த கணத்தை நோக்கிய ஒரு பெரிய விடியலை குறித்து காட்டுகின்ற அடையாளங்கள் ஒரு புறமாக இருக்க, மறுபுறத்திலே அவருடைய அந்த பிறப்பும் பிறப்புக்கான வளர்ப்புக்கான அந்த சூழலும்
மிக மிக போராட்டம் மிக்கதாகவும் எளிமையானதாகவும், அந்த எளிமையிலே ஒரு தூய்மையையும், கடவுளுடைய அருள் பெருக்கெடுத்து அங்கு நிலவக்கூடிய அந்த கடவுளுடைய அருள் வல்லமை அங்கு சிறப்பான முறையிலே வெளிக்கொண்டு வரப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கின்ற நாங்கள் இந்த அண்மை காலத்திலே மார்கழி திங்கள் 24ஆம் திகதி நாங்கள் இந்த பிறப்பை நினைவு கூறுவதற்கு தயார் செய்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் இந்த இறைவாக்குகள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற எளிமையான வாழ்வுக்கு திரும்பி செல்லுவோம். எங்களை தாழ்த்துவோம். எங்களுடைய இயலாமைகளை, வெறுமைகளை, பாவங்களை, குற்றங்களை எங்களுடைய வாழ்வில் கடவுளுக்கு முன்னிலையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஆளுமையிலே, வாழ்க்கையிலே இருக்கின்ற உண்மைகளை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்வோம். ஒரு இடையர் ஆக இருந்த சிறுவன் பெரியதொரு அரசனாக வருவதற்கு, தாவீது மன்னன் ஆக அவர் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவருடைய தெரிவு அங்கு அந்த தெரிவிலே அவருடைய வல்லமை 100க்கு 100% செயல்படுவதற்கான சூழல் அமைக்கப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த இயேசுவினுடைய பிறப்பு விழாவினுடைய அருள் வளங்கள் நிறைவாக கிடைப்பதற்கு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் வெறுமையாக்குவோம். எங்களுடைய இயலாமைகளை, எங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற அகங்காரம், தற்பெருமை, வன்முறை, பழிவாங்குகின்ற தன்மை, எரிச்சல், பொறாமை கொண்ட அப்படியான கசப்பான உணர்வுகளாலே நிறைக்கப்பட்ட எங்களுடைய உள்ளங்களை வெறுமைப்படுத்துவோம். எங்களை தாழ்த்துவோம். எங்களுடைய வாழ்வினுடைய நாங்கள் தங்கி இருக்கின்றோம் என்கின்ற கடவுளை நாங்கள் நம்பி அவரிலேயே தங்கி இருக்கின்றோம். எந்த வேலையை செய்ய போனாலும், எந்த முயற்சியிலே இறங்கினாலும், எந்த வெற்றியிலும் எந்த தோல்வியிலும் கடவுளுடைய கரத்தை காணுகின்ற அந்த அளவிற்கு நாங்கள் தாழ்த்த வேண்டும். மரியா அழகாக பாடுகின்றாள், தாழ்நிலையில் கடவுள் என்னை கடைக்கண் நோக்கினார். கடவுள் நோக்கவும் இல்லை, கடைக்கண் நோக்கினார். அவருடைய ஒரு சிறிய பார்வை, ஒரு துளி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வந்தது. அருளால் நிரப்பப்பட்டவள் என்று அவளை வானதூதர் அறிவித்தது போல எலிசபெத்து அவரை பார்த்து பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், இறைவனுடைய தாய் என்று அவரை போற்றுவதற்கு அடிப்படையிலே நீரினிடம் வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று எலிசபெத்து சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு சிறப்பான இந்த மரியா தன்னை தாழ்த்தி தாழ்நிலையில் இருந்த, அடிமை போன்று இருந்த என்னை இறைவன் கடைக்கண் நோக்கினார். கடவுளுக்கு முன்னிலையிலே, அவருடைய வல்லமைக்கு முன்னிலையிலே நான் என்னை அடிமையாக்கி கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை அர்ப்பணம் செய்தாள். இத்தகைய ஒரு மனநிலையை இந்த நாட்களிலே எங்களிலே வளர்த்து கொள்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா எங்களுக்கு ஏராளமான வரங்களையும் வல்லமைகளையும் நன்மைத்தனங்களையும் எங்களுக்கு பொழிகின்ற காலமாக அமைய ஆண்டவருடைய வாழ்த்துக்களை, அருள் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.